Hi friends, welcome to Good Life Hub. நம்ம வந்து PCOS குணப்படுத்துறதுக்கும் PCOS வந்து மேனேஜ் பண்றதுக்கும் என்னென்ன ஃபுட்ஸ் வந்து அவசியம், அது வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி வீடியோஸ்ல வந்து நான் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்க்கை முறை மாற்றங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த உணவு, உடற்பயிற்சி இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்பவே முக்கியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து கிச்சன்ல தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாற்றங்கள் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து நம்ம பண்ணணும்ன்றத பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம PCOS வந்து குணப்படுத்துறதுக்குரிய ஹெர்ப்ஸ் மற்றும் மற்ற பொருட்கள்லாம் நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றத பத்தியும் நான் வந்து இந்த வீடியோல காமிக்க போறேன். ஸோ இந்த ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா PCOS மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து பாத்தீங்கன்னா சீட் சைக்கிளிங், விதை சுழற்சிக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூதி செய்ய வேண்டிய பொருட்கள், அது அப்புறம் வந்து ஹெர்பல் டீஸ் எல்லாமே வந்து இதுல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா விதை சுழற்சிக்க வேண்டிய சன்ஃபிளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஆளி விதை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு, இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சீட் சைக்கிளிங்க்கு வேண்டிய இந்த பொடியை வந்து இதுல அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேசில் சீட்ஸ், இது வந்து சப்ஜா சீட்ஸ் இல்லைன்னா வந்து துளசி சீட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே உதவும். இது வந்து நீங்க வந்து ஊற வச்சு இது வந்து தண்ணியில சேர்த்து குடிக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ்ல கூட வந்து நீங்க வந்து இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி ஆயில். அப்புறம் வந்து இங்க வந்து கொக்கோ பவுடர் வச்சிருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மூதிஸ்ல வந்து நான் ஆட் பண்றேன், நிறைய இதுல வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து உடம்புல இருக்க செரோட்டோனின் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து ஒரு நல்ல மூட் பூஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டீ, நீட்டல் லீஃப். நீட்டல் லீஃப் வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவ் DHT பிளாக்கர். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க டீயா குடிக்கலாம், இல்லைன்னா DHT பிளாக்கர் ஹேர் சீரமா பண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஓட்ஸும் நிறைய ஸ்மூதிஸ்ல வந்து நான் ஆட் பண்ணுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை இலையை வந்து நான் நல்லா காய வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து முருங்கை டீ வந்து பண்ணி குடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ரோஸ்மெரி, இது வந்து லிக்கோரஸ். லிக்கோரஸ் பத்தி ஏற்கனவே வந்து நான் பேசியிருக்கேன் ஹெர்பல் டீஸ்ல. இது வந்து உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மின்ட்டு, இது வந்து கருப்பு எள்ளு. அதுக்கப்புறம் மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாமமில் டீ, ஸ்பியாமெண்ட் டீ. அதுக்கப்புறம் வந்து சியா சீட்ஸ். சியா சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுவும் வந்து நான் ரொம்ப அதிகமா வந்து சியா புட்டிங் இல்லைன்னா வந்து ஸ்மூதிஸ்ல வந்து பண்ணி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வெனிகர். ஆப்பிள் சீடர் வெனிகர் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு PCOS பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து இது எல்லாமே இந்த மாதிரி ரேக்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே பாத்தீங்கன்னா எல்லா நட்ஸ் வெரைட்டிஸும் இதுல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் PCOSக்கு. வால்நட் வந்து ரொம்பவே முக்கியம். வால்நட்ல வந்து பாத்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து இதுவும் ரொம்பவே முக்கியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாவு வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து சுகர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ சர்க்கரைக்கு பதிலாக நான் பயன்படுத்துறேன் நாட்டு சர்க்கரை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாம் சுகர், பனஞ்சர்க்கரை. அதுக்கப்புறம் வந்து சுத்தமான ஆர்கானிக் தேன். ஸோ இது வந்து என்னோட சின்ன மசாலா ரேக். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சினமன் தான். சினமன் பத்தியும் நான் வந்து நிறைய பேசியிருக்கேன். ஸோ காசியா சினமனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சிலான் சினமன் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இது வந்து நீங்க வந்து அதிக குவான்டிட்டிஸ்ல எடுத்தாலும் சரி, இது வந்து எந்த கெடுதியும் பண்ணாது. ஸோ வந்து இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா டீஸ்ல வந்து போட்டு குடிக்கலாம். இது வந்து பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற மசாலாஸ்லாம் நம்ம வந்து சமையல் ஆட் பண்ணும்போது இதையும் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட சின்ன அஞ்சரைப்பட்டி. இதுல வந்து PCOSக்கு பயன்படுத்துற ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெனுக்ரிக் சீட்ஸ். வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து PCOSக்கு. இதை வந்து நீங்க ஊற வச்சுட்டு காலையில கூட வந்து நீங்க வந்து அந்த வெந்தயத்தை வந்து சாப்பிடலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பருப்பு வகைகள் மற்றும் மேல வந்து மில்லட்ஸ் வச்சிருக்கேன். இது வந்து தண்டுக்கீரை, அமரான் சீட்ஸ், தண்டுக்கீரையோட விதைகள். ஸோ இதுல வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து கினோவாவும் ரொம்ப நல்லது. கினோவோட ரெசிபி ஏற்கனவே 1-2 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள், வரகு, கம்பு, தெனை, அந்த மாதிரி இருக்க சிறுதானிய வெரைட்டிஸ் வந்து நான் வந்து இதுல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ வர வாரங்களில் பார்த்தீங்கன்னா சிறுதானியம் பற்றி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் போடுறேன்.
அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே ஆயில் பத்தி நான் வீடியோஸ்ல வந்து பேசியிருக்கேன். இந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து தேங்காய் எண்ணெய், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் மற்றும் சீசேம் ஆயில் வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எல்லாமே வச்சிருக்கேன். ஏன்னா அந்தந்த ஃபுட்டு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேரளா ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ண முன்பு நான் வந்து கோகோனட் ஆயில் தான் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலட்ஸ்க்குலாம் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெறும் ஃப்ரை பண்றதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றேன். ஆனா ஃபுல்லா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றது வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. ஸோ இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் நான் சொன்னதுல வந்து முக்கியமா வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் ஸ்டோர் பண்ற பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாம இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரங்கள்ல வந்து ஸ்டோர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து காய்கறி வெட்டுற பலகை கூட இந்த மாதிரி வந்து பேம்புல செஞ்ச ஒரு பலகையை வந்து பயன்படுத்துங்க. காய்கறி கட் பண்றதுக்கு பிளாஸ்டிக் பலகை வந்து பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி தட்டுங்க கூட, நம்ம சாப்பிட்ற தட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எவர் சில்வர் இது பயன்படுத்துங்க. பிளாஸ்டிக் பிளேட்ஸ் வந்து பயன்படுத்தாதீங்க. அப்புறம் கடைசியா நம்ம தினமும் குடிக்கிற தண்ணி, நம்ம வந்து எடுத்துட்டு போற வாட்டர் பாட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. எதனால வந்து பிளாஸ்டிக் வந்து இவ்வளவு முக்கியம்ன்றது வந்து பத்தி நான் சொல்றேன்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு பயன்படுத்த வேணாம்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ இருக்கும். இதுல வந்து இவங்க வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லி விற்கிறதுனால வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைன்றத பத்தி நமக்கு தெரியாது. சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனோ ஈஸ்ட்ரோஜன், அதாவது நம்ம உடம்புல இருக்க ஈஸ்ட்ரோஜன் சொல்லப்படுற ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். அதை வந்து இமிடேட் பண்ணக்கூடிய இந்த ஜெனோ ஈஸ்ட்ரோஜன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ்ல உருவாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே வரும். ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கிச்சன்ல நம்ம மாற்ற வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நான்ஸ்டிக் பேன், நான்ஸ்டிக் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி அலுமினியம் இல்லைன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா எவர் சில்வர் அதுல பண்ண பாத்திரங்கள் வந்து பயன்படுத்துங்க. தோசைக்கல் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீல் தோசைக்கல்லை வந்து பயன்படுத்துங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்பானை சட்டி வந்து பயன்படுத்தலாம். மண்பானை சட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் குழம்பு இல்லைன்னா புளி குழம்பு அந்த மாதிரி எல்லாம் சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாத்திரங்கள்லாம் வந்து கழுவுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த ஸ்க்ரப் பேட்ஸ், இந்த ஸ்க்ரப் நம்ம வாங்குகிற இந்த ஸ்காட்ச் பிரைட் அந்த மாதிரி ஸ்க்ரப் பேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காய வச்சு யூஸ் பண்ணணும். இது அதில் வந்து நம்ம வந்து அப்படியே தண்ணியில் ஊற வச்சு அப்படியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறையாவே அதில் வந்து இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக இந்த மாதிரி தேங்காய் நார் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டாமினேட் ஆகாது. இது வந்து நீங்கள் வந்து நிறைய மாதத்துக்கு கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே நேச்சுரல் மற்றும் சேஃபும் கூட. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கூட நிறைய பேர் வந்து இந்தியன் சோப் நட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நிறைய பேர் வந்து இதை தான் பயன்படுத்துகிறாங்க வாஷ் பண்ணுறதுக்கு வெசல்ஸை. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடு தண்ணியில் வந்து இந்த சோப் நட் வந்து ஒரு 8 இல்லைன்னா 10 சோப் நட்டை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சோப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து வாஷிங் சோடா ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நம்ம வந்து வெசல் வாஷிங்க்குரிய லிக்விட் வந்து நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நீங்கள் வந்து பயோ என்சைம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரப் பேட்லாம் நம்ம வந்து காசு கொடுத்து வெளியிலேருந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப் பேட்ஸ் எல்லாம் வாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து தேங்காய் வாங்கும் போது அதில் இருக்க நாரை எடுத்து அது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வந்து பயன்படுத்தலாம். இது நானே வீட்டில் பண்ண இது. அதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நூல் கட்டி பயன்படுத்தலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாஷிங்க்கு. ஸோ 2 முக்கியமான மாற்றங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் பேன். இது 2த்தையும் வந்து முற்றிலும் வந்து தவிர்த்துருங்க கிச்சனில். ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து உருவாக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய நிறைய நோய்கள், இப்போ வரக்கூடிய நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ஹாசர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றின இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள்ல நம்ம பண்ண சேஞ்சஸ்னால தான். ஸோ வந்து திரும்பியும் வந்து பழையபடி வந்து நம்ம வந்து முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து சுத்தமாக தவிர்த்துட்டு இந்த மாதிரி வந்து
பாத்திரங்கள் வந்து நம்ம வந்து பயன்படுத்தினாலே போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய நோயை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். இப்போ நான் சொல்கிற இந்த சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 நாள் 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்மளால் சரி பண்ணிட முடியாது. இது நாளடைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பிளாஸ்டிக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான்ஸ்டிக்கை தூக்கி பண்ணிட்டு புதுசாக வாங்கலாம் முடியாது. ஸோ இனிமேல் வாங்கக்கூடிய நீங்கள் வந்து ஸ்டோரிங் கண்டெய்னர்ஸ் இல்லைனா வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு உபயோகிக்க போகிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மற்றும் நான்ஸ்டிக் வாங்காமல் வந்து கிளாஸ் இல்லைன்னா இந்த அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி வந்து பயன்படுத்துங்க. நிறைய தெரிஞ்சுக்கலாம் PCOS பத்தி. இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.